Good evening, students. Now we are going to learn the third lesson of history. The third lesson is Buddha. First lesson is Ramayana, second lesson is Mahabharata, and third lesson is Buddha. ஒரு கிரேட் செயின்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். புத்தா, Gautama Buddha. Once there lived a great teacher in our country. His life and teachings brought about great changes in the country. He loved all men equally well. He did not make any difference between a king or a beggar. Do you know who this great man was? He was Gautama Buddha. So, நம்ம கண்ட்ரியில் நிறைய saints were born. நிறைய பேர் சொல்லலாம். குரு நானக், குரு கோவிந்த் சிங், கபீர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். பக்த ராமதாஸ், மீராபாய், துக்காராம், ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர், சுவாமி விவேகானந்தர், ஸ்ரீ சாய்பாபா. ஸோ அந்த மாதிரி புத்தா, மகாவீரா, அந்த மாதிரி நிறைய சயின்ஸ் பிறந்திருக்காங்க இந்தியாவில். ஸோ இந்தியாவை பார்த்து எல்லாரும் பயப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், நிறைய சயின்ஸ் நமக்கு நிறைய மாரல் சொல்லி கொடுத்து நம்ம எல்லாருமே ட்ரூத்ஃபுல்லாக இருக்கிறோம். இந்தியன்ஸ் எல்லாருமே ட்ரூத்ஃபுல்லாக இருப்பாங்க, ஒபீடியண்ட்டாக இருப்பாங்க. அப்படின்றதுனால தான் வேர்ல்டில் எல்லாருமே இந்தியன்ஸை பார்த்து பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் டீச்சர், ஒரு கிரேட் செயின்ட், தேர் வாஸ் ஒன் கிரேட் டீச்சர் இன் அவர் கண்ட்ரி. ஹிஸ் லைஃப் அண்ட் டீச்சிங்ஸ் brought many changes in our country. ஒரு டீச்சர் இருந்தார், அவருடைய டீச்சிங்ஸ் தான் நம்ம எல்லாரும் ஒழுங்காக இருக்கிறோம். He loved all men. ரிச் ஆர் புவர்லாம் அவருக்கு பெரிய விஷயம் கிடையாது. எல்லாரையும் லவ் பண்ணுவார். லவ் ஆல், லவ் யுவர் மதர், லவ் யுவர் ஃபாதர், லவ் யுவர் நெய்பர்ஸ், லவ் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யுவர் ரிலேட்டிவ்ஸ், லவ் யுவர் எனிமீஸ் அப்படின்னு சொல்லி அவர் அப்படி எல்லாரையும் லவ் பண்ணுவார். டு யூ நோ ஹூ இஸ் ஹீ? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவர் நேம் தெரியுமா? டு யூ நோ ஹிஸ் நேம்? தெரியல. நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறீங்க. ஹிஸ் நேம் வாஸ் கௌதம புத்தா. His father was King Suddhodana. He ruled over Kapilavastu. His queen was Maya Devi. Buddha's original name was Siddhartha. He was brought up in great comfort in a fine palace. ஸோ இந்தியாவுடைய மேப் உங்களுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் ஜிகேல மிஸ் ட்ரா பண்ணி காமிச்சிருப்பாங்க. செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேயும் வந்திருக்கும், உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிருப்பாங்க. இந்தியாவோட நார்த் எண்டில் பார்த்தீங்கன்னா ஹிமாலயாஸ், அண்ட் சவுத் எண்டில் தட் இஸ் இந்தியன் ஓஷன். நார்த் இந்தியாவோட டிப்பில் ஹிமாலயாஸ் இருக்கும். த டாலஸ்ட் மவுண்டெயின் இன் த வேர்ல்டு, ஹிமாலயாஸ். டாலஸ்ட் மவுண்டெயின் நம்ம கண்ட்ரியில் இருக்குது. we feel proud. அந்த ஹிமாலயாஸ்க்கு கீழே ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அந்த பிளேஸ் நேம் வாஸ் கபிலவஸ்து. அந்த கபிலவஸ்து ரொம்ப நல்லா சில்லுன்னு இருக்கும் கிளைமேட். சுவிட்சர்லாந்து மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூரோப்பில் படிக்கிறீங்க, இவ்வளோ கண்ட்ரி படிக்கிறீங்க, ஆஸ்திரேலியாலாம் படிச்சிருக்கீங்க இல்லையா? அது ஆஸ்திரேலியா காண்டினென்ட்டு, யூரோப்பில் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஹங்கேரி, இட்டாலி, இங்கிலாண்டு, இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற பிளேஸ் தான் அந்த கபிலவஸ்து. ரொம்ப சில்லுன்னு இருக்கும், ஃபுல்லாக கூல் விண்டு வரும். அங்கே ஒரு கிங் இருந்தார். ஹிஸ் நேம் வாஸ் சுத்தோதனா. அவருடைய நேம் சுத்தோதனா. அவர் ரூல் பண்ண இடம் தான் கபிலவஸ்து. குயின் நேம் மாயாதேவி. அவங்களுக்கு ஒரு அழகான பையன் இருந்தாங்க, ஒரு சன். தே ஹேட் ஒன் சன். ஹிஸ் நேம் வாஸ் சித்தார்த்தா. He was brought up in a great comfort in a fine palace. அவனுக்கு எல்லாமே கிடைக்கும், அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா பிகாஸ் he was a prince. He was brought up with all comforts. என்ன கேட்டாலும் உடனே கிடைச்சிடும். டாடி எனக்கு ஒரு ஆப்பிள் வேணும் அப்படின்னா உடனே நம்ம டாடி கை தட்டினாலும் எல்லாம் ஓடி ஒரு ரூம் நிறைய ஹால் நிறைய ஆப்பிள் கொடுத்துருவாங்க. டாடி எனக்கு ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு கேட்டால் அண்டாண்டாவாக ஐஸ்கிரீம் வந்துடும். டாடி எனக்கு ஒரே ஒரு பென்சில் வேணும்னு கேட்டான்னா அப்படி பென்சில் thousands ஆஃப் பென்சில்ஸ் வந்துடும். இது ராஜாவோட பையன். அவன் பேலஸ்குள்ளேயே ஜாலியாக இருந்தான். பேலஸை விட்டு வெளியே எங்கேயும் வரமாட்டான். இந்த பிரின்ஸ் சித்தார்த்தா. Prince Siddhartha married Yasodhara and had a child named Ragula. As he grew older, he grew less and less fond of his life in the palace.
One fine day in spring, he left his palace. He thought that the people outside the palace would be as happy as he was inside. But the sight of a sick man, an old man, and a dead body upset his mind. He was sad and unhappy. Now he knew there was so much unhappiness in the world. One day, after marriage, அவருக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. கௌதம புத்தாக்கு மேரேஜ் சித்தார்த்தா ரெண்டு ஒரே நேம் தான். சித்தார்த்தாக்கு மேரேஜ் பண்ணி வச்சாங்க. அவங்க ஒய்ஃப் நேம் வந்து யசோதரா. அவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தான். அந்த பையன் பேர் ராகுலா. புத்தாக்கு ஒரு பையன் பிறந்தான். அவன் பேர் வந்து ராகுலா. ஸோ புத்தா வந்து பேலஸ்லேயே இருந்தார். பேலஸ் விட்டு வெளியே வரவே இல்லை. ஒரு நாள் ஒரு ஸ்ப்ரிங் சீசனில் ஹீ லெஃப்ட் ஹிஸ் பேலஸ். பேலஸை விட்டு ஹீ கேம் அவுட் ஆஃப் த பேலஸ். பேலஸை விட்டு வெளியே அப்படியே ரதத்தில் ஏறி உட்காந்துட்டு அப்படியே வரார். பார்க்குறாரு ஊரை வந்து பார்க்குறாரு. எப்படி இருக்குது ஊரில் இருக்கவங்களாம் எல்லாம் ஹாப்பியாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்ட்டு சாஞ்சிக்கிட்டு அப்படியே வர்றாரு. இந்த பாருங்கள் பிக்சரில் பாருங்கள், அப்படியே ரதத்தில் வர்றாரு பாருங்கள். அப்போ தான் முத பார்க்குறாரு, வேடிக்கை பார்க்குறாரு, ஊரில் நடந்து போகிறதெல்லாம் பார்க்குறாரு. அப்போது ஒரு 3 சைட் அவர் பார்க்குறாரு, 3 சீன்ஸ் பார்க்குறாரு. ஒரு சிக் மேன், ஒரு ஓல்டு மேன், ஒரு டெட் பாடி, 3 பேர் அவர் பார்க்குறாரு. ஸோ சிக் மேன் எப்படி இருப்பார்? நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு நடந்து ரொம்ப ஹார்டாக போயிட்டுருப்பார். ஓல்டு மேன் எப்படி போயிட்டுருப்பார்? அதே மாதிரி நடக்க முடியாமல் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தள்ளாடி போயிட்டுருப்பார். டெட் பாடியை தூக்கிட்டு போகிறவங்க எப்படி போவாங்க? சேடாக போவாங்க, அழுதுகிட்டே போவாங்க. அப்போ தான் புத்தாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா யாரை பார்த்தாலும் சேடாக இருக்கிறாங்க. ஆல் வேர் சேட் அண்ட் அன்ஹாப்பி. எல்லோரும் இப்படி இருக்கிறாங்களே, நான் எல்லோரும் என்ன மாதிரி ஹாப்பியாக இருப்பாங்கன்னு நினச்சேனே. அப்போது வேர்ல்டில் அன்ஹாப்பினஸ் நிறைய இருக்க போல இருக்குது. ஏன் இப்படி எல்லோரும் அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஏன் எல்லோரும் சேடாக இருக்கிறாங்கன்னு ஒரு திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இஸ் மைண்ட் காட் அப்செட் ஆயிடுச்சு அவருக்கு. இதெல்லாம் அவருக்கு அப்செட் ஆயிடுச்சு. ட்ரபுள்ட் மைண்ட், டிஸ்டர்ப்டு ஆகிட்டார். மைண்டு டிஸ்டர்ப்டு ஆயிடுச்சு. He returned to his palace with a troubled mind. He thought and thought. He decided not to rest till he found out the cause of sorrow in the world. One night, he took one last look at his wife and child and left the palace. He walked into the forest. பேலஸ்க்கு போனார். தூக்கமே வரல, சாப்பாடை சாப்பிட முடியல. திங்கிங், ஒரு தாட்ஸ் எல்லாம் அப்படியே வந்து ஏன் எல்லோரும் சேடாக இருக்கிறாங்க, ஏன் எல்லோரும் அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதையே நினச்சிட்ருக்கார். மில்க் குடிக்கலை, சாப்பிடல, பெட்டில் படுத்து தூங்கலை. இதுக்கு எப்படியாவது நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணுமேன்னு சொல்லிட்டு பெட்டில் பார்த்தா அவங்க ஒய்ஃப் தூங்கிட்டுருக்காங்க, அவங்க பையன் தூங்கிட்டுருக்கான். என்ன பண்ணிட்டாரு, பார்த்துட்டு பேலஸை விட்டுட்டு he walked into the forest. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிட்டார். he left the palace. பேலஸை விட்டு போயிட்டார். எனக்கு ஒன்றும் வேண்டாம், நான் ராஜாவோட பையன் கிடையாது இனிமேல், எனக்கு தேர் வேண்டாம், எனக்கு வந்து நல்ல ட்ரெஸ்ஸு வேண்டாம், நல்ல ஃபுட்டு வேண்டாம், நல்ல ஸ்வீட்ஸ் வேண்டாம், நான் கேட்குற கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும் அப்படின்ட்டு வெளியே வந்துட்டார். வந்துட்டு he met many wise people. They did not give him the answer to his question. He gave up all food and sat in deep thought for a long time. But no answer came to his mind. After 6 years, he reached Gaya. He sat under a huge tree. He began to think and search for the answer. And then one day, he got true knowledge. All doubts left him. He found out the reason for the sorrows of people. ஸோ பேலஸை விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு வைஸ் பீப்புளெல்லாம் பார்த்து கேட்குறார், ஏன் எல்லோரும் சேடாக இருக்கிறாங்க, கொஞ்சம் பதில் சொல்லுங்கள், ப்ளீஸ் பதில் சொல்லுங்கள், கிவ் மீ த ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆனால் யாருக்கும் ஆன்சர் தெரியல. ஏன் எல்லோரும் சேடாக இருக்கிறாங்கன்றதுக்கு ஆன்சர் தெரியல. ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு, கயா அப்படின்ற ஒரு ஊருக்கு வர்றார். கயான்ற ஊரில் வந்து ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீக்கு அடியில் உட்காந்துக்கிறார். உட்காந்து ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சிட்டார். he began to think and search for the answer. எப்படியாவது ஆன்சர் வரணுன்ட்டு உட்காந்து ப்ரேயர் பண்ணுறார். கடவுளே, நீ தான் எனக்கு ஆன்சர் சொல்லணும், பீப்புளெலாம் ஏன் அன்ஹாப்பியாக இருக்கிறாங்க, ஏன் சேடாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உட்காந்து 6 இயர்ஸ் மூவ் பண்ணாமல் உட்காந்து ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கார். ஸோ ஒரு நாள் வந்து he got the true knowledge. ஒரு நாள் திடீர்னு அவருக்கு ஆன்சர் கிடச்சிருது, நாலேஜ் வந்துடுது. நாலேஜ்னா அறிவு. ஸோ ட்ரூ நாலேஜ் அவருக்கு கிடச்சிருது. என்லைட்டன்னா புத்தி, அவருக்கு புத்தி கிடச்சிருச்சு.
அதான் அதுக்கு பேர் போதி ட்ரீ. உட்காந்துருக்காருல அந்த ட்ரீ பேர் போதி ட்ரீ. போதின்னா புத்தி, அவருக்கு புத்தி கொடுத்துச்சு அந்த ட்ரீ. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் ஆன்சர் சொன்னதுனால அதுக்கு பேர் வந்து போதி ட்ரீ. புத்தி கொடுத்ததுனால போதி ட்ரீ. ஸோ ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டார், அவரே கண்டுபிடிச்சிட்டார். காட்கிட்ட ப்ரேயர் பண்ணி. ஏன் எல்லாரும் உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேயே படிச்சிருக்கீங்க. கண்டுபிடிச்சிட்டார், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டார். He found that desire is the main reason for sorrow. People are greedy and want things. He thought that the only way to end sorrow is to overcome desire. He told them to follow 8 ways or 8 paths to become good. Right action, right speech and right thinking are the most important among the 8-fold paths. He asked the people to be kind to one another and to be kind to animals and birds. He came to be known as the Buddha or the enlightened one. அவருக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டார். He found the answer. என்ன ஆன்சரு? Desire is the main reason for the sorrow. ஃபஸ்ட் நாள்லேயும் படிச்சிருக்கோம். பேராசை, greedy. greedyனால தான் எல்லாருக்கும் கஷ்டம் வருது. greedyனால தான் எல்லாரும் unhappy ஆயிடுறாங்க. people are greedy and very greedy. ஸோ அதுதான் ரீசன். எப்போ வந்து ஆசையை விடுறாங்களோ அப்போ தான் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஊராக போய் ஒவ்வொரு ஊராக போகிறார். ஒவ்வொரு ஊராக போய் பீப்புள்கிட்டலாம் சொல்கிறார், அனிமல்ஸை கில் பண்ணாதீங்க. பஸ் ஸ்டாண்ட்லேயே படிச்சிருக்கோம் இல்லையா, பீப்புள் ஷுட் பி கைண்ட் டு ஆல் லிவிங் திங்ஸ், யூ டோன்ட் கில் எனி அனிமல்ஸ், desire is the main cause of sorrow, so give up desire அப்படின்னு சொல்லி எல்லா பீப்புள்கிட்டையும் போய் சொல்லிக்கிட்டே இருக்கார். அப்புறம் 8-fold paths, 8 ரூல்ஸ் சொல்கிறாரு. இப்போ நம்ம ஸ்கூலுக்கு சில ரூல்ஸ் இருக்கு இல்லையா, 9:20 வந்துடணும், லஞ்ச் கண்டிப்பாக கொண்டு வந்துடணும், யூனிஃபார்ம் போட்டு வரணும் அப்படின்னு நம்ம ஸ்கூலுக்கு ரூல்ஸ் இருக்குது. அது மாதிரி அவர் 8 ரூல்ஸ் போடுறார். என்ன அப்படின்னு கேட்டால், ரைட் ஆக்ஷன், நீங்கள் செய்கிற ஆக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும், ராங் ஆக்ஷன் இருக்கக்கூடாது. ரைட் ஸ்பீச், நல்லதை மட்டும்தான் பேசணும், கெட்டதை பேசக்கூடாது. ரைட் திங்கிங், நல்லதை மட்டும்தான் திங்க் பண்ணணும். எல்லாமே ரைட்டாக இருக்கணும். எல்லாமே ரைட்டாக இருந்தால் நீங்கள் ரைட்டாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி புத்தா வந்து எல்லா இடத்துலையும் போகிற இடத்துலலாம் பீப்புள்கிட்ட வந்து சொல்கிறார். ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு பேர் வந்து கௌதம புத்தா அப்படின்னு வந்துருச்சு. முதல்ல சித்தார்த்தான்னு இருந்துச்சு அவருடைய பேர், அப்புறம் வந்து கௌதம புத்தா. கௌதம புத்தா அப்படின்னா அறிவுள்ளவர் அப்படின்னு அர்த்தம். என்லைட்டன் ஒன், என்லைட்டன்னா ரொம்ப. அவர் ஒவ்வொரு ஊராக அப்படி போயிட்டே வந்தார். அவரை எல்லோரும் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. அவரை ஃபாலோ பண்ணவங்களுக்கு பேர் புத்திசம். இப்போது அல்லாவை ப்ரே பண்ணுறவங்களுக்கு பேர் முஸ்லீம், இஸ்லாம். ஜீசஸை ப்ரே பண்ணுறவங்களுக்கு பேர் கிறிஸ்டியன்ஸ். லார்டு விஷ்ணு, சிவா இவங்களை ப்ரே பண்ணுறவங்களுக்கு ஹிந்துயிசம். அது மாதிரி புத்தாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பேர் புத்திஸ்ட், புத்திசம். நம்ம ஸ்கூலில் யாரும் புத்திஸ்ட் யாருமே கிடையாது. முஸ்லீம்ஸ் இருக்காங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க, ஹிந்துஸ் இருக்காங்க, புத்திஸ்ட் இல்லை. பார்த்தீங்கன்னா புத்தாவை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு பேர் புத்திஸ்ட். இப்போ நிறைய புத்திஸ்ட்டு வேறு கண்ட்ரிலாம் இருக்காங்க. ஸ்ரீலங்கா, ஜப்பான், தாய்லாந்து, சைனா, அங்கெல்லாம் புத்திஸ்ட் நிறைய பேர் இருக்கிறாங்க. புத்தாவை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம கண்ட்ரியில் கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க புத்திஸ்ட்டு. அப்புறம் வந்து ஏஜ் 80 இயர்ஸ் ஆனவுடனே புத்தா என்ன பண்ணிட்டார், ஹீ டைட் அட் த ஏஜ் ஆஃப் 80 இயர்ஸ் ஆனவுடனே இறந்துட்டார். ஸோ புத்தா சொன்ன ப்ரீச்சிங்ஸ்னால் நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம ஸ்கூலில் டெய்லி ப்ரேயர் பண்ணுறோம் பாருங்கள், பிஃபோர் மீல்ஸ், ஆஃப்டர் மீல்ஸ். இப்போ நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்களான்னு தெரியல, பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புத்தாவோட பிளெஸிங்ஸும் டீச்சர்ஸோட பிளெஸிங்ஸும் உங்களுக்கு இருக்கும். பிஃபோர் மீல்ஸ், ஆஃப்டர் மீல்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அட்லீஸ்ட் லஞ்சுக்கு முன்னாடியாவது பண்ணுங்கள். டின்னர்லேயும் பிரேக்ஃபாஸ்ட்லேயும் பண்ணலன்னா கூட அது வந்து புத்தா சொல்லிக் கொடுத்த ப்ரேயர். ஸோ வேர்ல்டுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்கிறோம். ஓகே, நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.